உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முன்னெல்லாம் ரூல்ஸை மீறி நடந்தா மாமா அதுக்கு இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாருன்னு ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா அவரோட ரூல்ஸ் எப்பவுமே பிக்சட் ரூல்ஸ். ஆனா இப்ப அப்படி இல்ல. அவர் ஓகே சொல்ல மாட்டாரு நினைச்சா ஓகே சொல்றாரு, ஓகே சொல்லுவாரு நினைச்சாலும் ஓகே சொல்லிடுறாரு. நாம ஒண்ணு முடிவு பண்ணா நான் அப்படி இல்லைன்னு அவர் ஒண்ணு செய்யறாரு. இதுவும் நல்லாதான் இருக்கு. இப்பதான் அவர் பிரச்சனைய வெளியே நின்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்படியோ அவர் மாறினதை பார்த்தா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு மாயா. ஆமா சீனு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இல்ல, மத்தவங்க பண்றதும் சரியா இருக்கும்னு அவரு நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் அந்த சேஞ்சுக்கு காரணம். தனா விஷயத்துக்கு அவர் சம்மதிச்சது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு மாயா. நம்ம விஷயம் அவருக்கு தெரிஞ்சா கூட அவர் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. நமக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு. சரியான நேரமா பார்த்து நம்ம விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதான். அந்த சரியான நேரம் எப்போ வரும்னு தெரியல. அதுக்காக வெயிட் பண்ணி நம்ம தப்பாயிடக்கூடாது சீனு. அதுக்கு முன்னால எப்ப முடியுதோ அப்ப சொல்லிடணும். அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாமளா சொல்லிடணும். ஆமாமா, சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு நடந்தது ஒரு மிராக்கிள். எனக்கு என்னமோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரியே ஹாப்பியா இருக்கு. எனக்கும் எப்ப நீ லவ் சொன்னியோ அப்பத்துல இருந்தே ஒரு ஃபேண்டசின்னு சொன்னியே அந்த மாதிரியே இருக்கு. என்ன வண்டி ரூட் மாறுற மாதிரியே இருக்கு? நம்ம ரூட் எப்பவுமே ஒரே ரூட் தான். இது ரொமான்டிக் ரூட்டா? ஐயோ, எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இல்ல. ஆனா இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் லைட்டா தோணுது. தோணும். அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல நமக்கு இருக்கிற பிரச்சனைய எப்படி முடிக்கிறதுன்னு பாப்போம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதெல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் மாயா. அத பத்தி எல்லாம் நீ கவலையே படாத, புரியுதா? தனாவுக்கு நடந்ததை வச்சு நீ ஓவர் கான்பிடன்ஸ் ஆகாத சீனு. தனாவோட பிரச்சனையும் நம்மளோட பிரச்சனையும் ஒண்ணும் கிடையாது. இன்ஃபேக்ட் தனா விஷயத்துல பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நம்ம விஷயத்துல சாருங்கிற பிரச்சனை இருக்கு. அத மறந்துடாத. அத வேற ஏன் இப்ப ஞாபகப்படுத்துற? நீ பாரு, என்ன நடந்தாலும் என்னை விட்டு போயிடாத சீனு நீ சொன்னப்பவே நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? அததான் இப்பவும் சொல்றேன். நீயே என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.